பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான காணொலிங்க. மூன் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நம்முடைய ராசிகளுக்கும் சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன்ஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். பொதுவாகவே நம்முடைய ராசி கட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா சந்திரன் நிற்கக்கூடிய எந்த ராசியோ அதை தான் நம்முடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதை தான் மூன் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோகாரகனான சந்திரன் எப்படி ஒவ்வொரு ராசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை எப்படி சைக்காலஜிக்கல் பேட்டர்னோட தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பொதுவாகவே பாருங்க, பூமியில நீர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிற விஷயமே ஆழி சூழ்ந்த உலகு தான். அதாவது நிறைய கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நீருடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய உடல் அப்படிங்கிற விஷயத்திலையும் நீர் அப்படிங்கிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பூமி அப்படிங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நீரை சந்திரனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்குபை பண்ணி வச்சுக்குதோ, எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, அதே மாதிரி தான் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நீரையும் சந்திரனுடைய எனர்ஜி அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்ல ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, அதனாலதான் சந்திரனை வேதிக் ஆஸ்ட்ராலஜில நம்ம மனோகாரகன் அப்படின்னு சொன்னோம். மைண்ட் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சந்திரனுடைய வேலை தான். இன்ட்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். உள் உணர்வு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். எனக்கு அன்னைக்கு அப்படியே தோணுச்சு, அப்பதான் நடக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கே யோசிச்சேன் அப்படின்னு நான் சொல்றோம் இல்லையா? இந்த உள் உணர்வுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தாலும் சந்திரன் தான். அந்த வகையில இந்த மனோகாரகனான சந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, நமக்குள்ள சில சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ஸை உருவாக்குறான். அந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ஸ் நம்முடைய ராசி மூலமா நமக்கு கடத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. நம்முடைய மூளை இருக்கு இல்லையா, நம்முடைய மூளையில செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்டர் இருக்குங்க. இது எப்படின்னா 70% ஒரு திரவமான ஒரு பொருள். அப்ப அந்த மைண்ட் அப்படிங்கிற விஷயத்த எப்படி நீரை சந்திரன் கண்ட்ரோல் பண்றானோ, அதே மாதிரி தான் நம்முடைய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மைண்ட் அப்படிங்கிறதுல அது ஃப்ளூயிட் மெட்டீரியலா இருக்கிறதுனால மைண்டை சந்திரன் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்கள் இருக்கு இல்லையா, அப்பெல்லாம் மனிதர்களுடைய மனங்களில் ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம காமெடி கூட சொல்லுவோம், இவன் அமாவாசை பௌர்ணமி வந்துருச்சு அவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் சொல்றோம் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மூன். அதனாலதான் இதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லூனார் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. சைக்காலஜிக்கல் டேர்ம்ல ரொம்ப முக்கியமான 5 டேரட்ஸ் பாத்தீங்கன்னா ஓஷன் அப்படிங்கிறதுல காயின் பண்ணுவாங்க. ஓஷன்ல ஓ பாத்தீங்கன்னா ஓப்பன்னஸ் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணும். சி பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படிங்கிற தன்மை. அதுக்கப்புறம் OCE ஏ பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ், அதாவது அக்ரியபிள், இந்த மாதிரியான விஷயம். என் பாத்தீங்கன்னா நியூரோக்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 விஷயத்த அப்படியே நமக்கு இருக்கக்கூடிய 12 ராசிகள்ல பொருத்தணும் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்குங்க. அதுதான் மூன் சயின்ஸுக்கும் சைக்காலஜிக்கல் டேரட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஃபயர் சயின்ஸ், அதாவது நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், தனுசு, சிம்மம், இந்த 3ஐயுமே எடுத்துப்போம். இந்த 3கிட்ட என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டேரட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிகப்படியான ஆற்றல், தலைமை பண்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஓஷன் அப்படிங்கிற டேரட்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படிங்கிற விஷயத்த இந்த நெருப்பு ராசிகளுக்கு நாம சொல்லி வைக்கிறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிலராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம், கன்னி, ரிஷபம், இந்த 3ஐயுமே எடுத்துப்போமே. இந்த 3மே யதார்த்தத்தை சிந்திக்கும், எது சரியா இருக்கும் அப்படிங்கிற பிராக்டிக்கல் பத்தி நிறைய விஷயங்கள்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த ஓஷன் அப்படிங்கிற டேரட்ல கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற டேர்ம் இந்த நிலராசிகளுக்கு ரொம்ப அதிகமாவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று ராசிகள் பாத்தீங்க அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம், இவங்கெல்லாம் எப்படின்னா யோசனைகளையும் எடுத்துப்பாங்க. அதே நேரத்தில் தகவல் தொடர்பு, வெளிவட்டாரம் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இவங்களை என்ன கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறப்ப ஓப்பன்னஸ் டு எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு வரலாம். அதே மாதிரி ஓப்பன் வெர்ஷன் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற டேர்ம்லையும் நம்ம இவங்களை கொண்டு வரலாம். அப்படி பாக்குறப்ப இவங்கெல்லாம் காற்று ராசிகளா இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அதே நேரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற டேரக்டா ரொம்ப அதிகமா வேல்யூ பண்றவங்க இந்த காற்று ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். நீர் ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா
கடகம், அதுக்கப்புறம் வந்து மீனம், விருச்சிகம். இந்த 3மே நீர் ராசிகளில் தான் வரும். இந்த 3 என்ன சைக்காலஜிக்கல் கேரக்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோட்டிசம். அதாவது நிறைய ஆழமான உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ராசிகள், எமோஷ்னலாக உணர்ச்சி வயப்படக்கூடிய ராசிகள், அதே மாதிரி எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ராசிகளாக இவங்க வராங்க. இவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூரோட்டிசம் அப்படிங்கிறத அடிப்படையாக அமையுது. சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தார். அவரோட பேர் வந்து பார்த்தோம்னா கார்ல் யுங் அப்படின்னு சொல்றது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மனிதனுடைய உள்மன உணர்வுகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலெக்டிவாக எடுத்து நிறைய சாம்பிள்ஸ் வந்து கொடுத்தாரு. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கிடைப் அப்படின்னு சொல்கிறோம். மனிதனுடைய அன்பவுண்டடாக இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய டைப் கொடுக்குறாரு. அதுக்கு தான் ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஆர்கிடைப்ஸை அப்படியே நம்ம கொண்டு வந்து 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கு பொருத்தணும் அப்படின்னா ரொம்ப அழகாக பொருந்தி போகக்கூடிய அமைப்பை பார்க்குறோம். இந்த சுவிட்சர்லாண்டில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உளவியலாளர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் நம்ம அடிப்படையில் வந்து ராசிகள் நட்சத்திரங்கள் சொல்கிற விஷயங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ கடக ராசிக்காரங்க எடுத்துப்போமே, அவங்களோட இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை குணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், பாசம், கேரிங், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதே சைக்காலஜிக்கல் பேட்டர்னை அவர் வந்து கேர் கிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலையும் மதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு தாய்மை உணர்வு அப்படின்னு நம்ம இங்கே பேசுகிற விஷயத்த அவர் அங்கே சொல்லக்கூடிய விஷயத்தோட எடுத்து பார்க்குறப்ப அந்த ஆர்கிடைப்போட அழகாக பொருந்தி போகுது. அதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து சிம்மத்தை சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பாண்ட் லீடர்ஷிப், ரூலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதே விஷயத்தை தான் அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலர் ஆர்கிடைப் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தலைமை பண்பை ரொம்ப அழகாக குறிப்பிடுறாங்க இல்லையா. இந்த ஆர்கிடைப்ஸோட மனிதனுடைய உள்ளார்ந்த உணர்வுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சில மாதிரிகள் அவர் கொடுத்ததோட நம்முடைய ராசிகளும் நட்சத்திரங்களும் அதனுடைய இயல்புகளும் பொருந்தி போகிறத பார்க்குறப்ப ரொம்ப துல்லியமாக இருக்கு. மனோகாரகன் சந்திரன், அந்த சந்திரனுடைய ராசி அடிப்படை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆர்கிடைப்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. நம்ம பிறக்கிற நேரத்தில் சூரியனும் சந்திரனும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அடிப்படையாக வச்ச சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி நம்ம உடல்ல ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத குரோனோபயாலஜி ஆய்வுகள் வந்து சொல்லுது. அந்த குரோனோபயாலஜி ஆய்வுகள் மூலமா நம்ம இதுல இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் பண்றோம் அப்படின்னா சூரியன் சந்திரன் நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தில் எங்கே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து நம்மளுடைய மனநிலை உடல்நிலை தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதோ சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கலான விஷயத்தை எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறதும் அந்த சிக்கலான நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த சூரியனும் சந்திரனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக குரோனோபயாலஜி ஆய்வுகள் வந்து வெளியே சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்குறோம். நம்ம உடம்புல எப்பவுமே வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய ஆய்வுகள் நமக்கு சொல்கிறாங்க. அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை கூட இந்த சர்க்காடியம் ரிதம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சூரியன் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னா அவரால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது அப்படிங்கிறதும், சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய ஒருத்தரோ இல்லை சந்திரன் வந்து கேது ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தராலோ குயிக்கான ஒரு டிசிஷனோ எமோஷ்னலான ஒரு டிசிஷனோ கரெக்டான வேக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வுகள் எல்லாமே நிறைய விஷயங்கள்ல சொல்கிறாங்க. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற விஷயம் சைக்காலஜியும் எப்படிங்க ஒத்து போகுது அப்படின்னு பார்க்குறப்ப இவ்வளோ பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். பொதுவாகவே ஆஸ்ட்ராலஜியை வந்து ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது சூடோ சயின்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களையும் நம்ம பேசியிருக்கிறோம். பொதுவாகவே இப்போ சூரியன் சந்திரன் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறப்ப ஒரு நபருக்கு சூரியன் சரியில்லை அப்படின்னா அவங்க ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. அதே நபருக்கு வந்து இப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் வந்து நீசமாவோ இல்லை ராகு கேதுவோட காம்பினேஷனில் இருந்ததுன்னா அவங்களால ஒரு குயிக்கான டிசிஷன் எடுக்க முடியாது. எமோஷ்னலாக யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எடுக்கக்கூடிய முடிவுகள் எமோஷ்னலாக இருக்கும். இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கொடுக்க முடியுது, நம்ம வரக்கூடிய கிளைண்ட்ஸ் கிட்டையும் நம்ம பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இன்ஃபரன்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தோட ஆஸ்ட்ராலஜியை சேர்த்து பார்க்குறப்ப மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு டேர்மே இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி பொறுத்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்தந்த உறுப்புகளுக்கு இந்தந்த கிரகங்கள் தான் காரணம், இந்தந்த உறுப்புகள் சரியில்லாமல் போகுது அப்படின்னா இந்தந்த கிரகங்கள் சரியில்லாமல் போகிறதுனால தான், இந்த மாதிரியான பேட்டர்னில் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி போகிறப்ப தான் நிறைய விஷயங்களில் ஐவிஎஃப் பண்ணலாமா வேணாமா, இவங்களுக்கு இந்த நோய் எப்போ சரியாகும், இவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து கொடுக்கறதுனால தான் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. டிசீசஸ்க்கும் பிளானட்ஸ்க்கும் கூட சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கண்டிப்பாக ரிலேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து வானியல் அறிவு அப்படின்னு இதை சொல்லி வைக்கிறோம். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்சனல் கன்சல்டேஷன் தாராளமாக கொடுத்துடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பால்வானன். நன்றி, வணக்கம்.